மெக்ரி வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் லட்சுமி. பொதுவாகவே அண்ணி நாத்தனார் அப்படின்னு பார்த்தாலே ஏதாவது சின்ன சின்ன சண்டைகள் இல்லை மனஸ்தாபங்கள் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ நாத்தனார்னா கொஞ்சம் பயப்படணும் அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ நாங்கள் அப்படிலாம் கிடையாதுப்பா, நாங்களாம் அண்ணி நாத்தனார் மாதிரி இல்லை சிஸ்டர்ஸ், அதையும் தாண்டி நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக அவங்க ரொம்ப ரெஸ்ட்ரிக்டட் அண்ட் ஸ்ட்ரிக்டாக வளர்ந்தாங்க. ஸோ நாங்கள் வந்தால் ஒன்றா ஊர் சுற்றுறது செம்ம ஜாலியாக. எப்படி கல்யாணம் ஆனால் எல்லாருமே இது மிஸ் பண்ணுறோம் அது மிஸ் பண்ணு சொல்லுவாங்க. இவங்களுக்கு கேட்டால் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தான் ஜாலியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. மருமகளுக்கு என்ன பிடிக்குமோ அதை அவங்களே வாங்கி முன்னாடி சமைச்சு வச்சிடுறாங்க. அப்படி இல்லை சார், இப்போ இவங்க மீன் வாங்க போனாங்கன்னா அவங்களுக்கு பிடிச்சதை வாங்கிட்டு வந்துருவாங்க. அதுதான் சார் நான் பண்ணிட்டேன். இப்போ நான் வீட்டுக்கு போனால் அப்பா கூட நானும் மீன் வாங்க போயிடுறேன். நான் போகலன்னா அவங்களுக்கு பிடிச்ச மீன் வாங்கிட்டு வந்துடுறாங்க. நீங்க சொல்லுங்க, அன்னிக்கும் நாத்தனாருக்கும் நடுவில் மாட்டிக்கிட்டு எப்படி? கொஞ்சம் கஷ்டமான ஒர்க் தான் ஆக்சுவலி. கேரக்டர் வைஸ் இவங்க ரெண்டு பேருமே ஒரு எக்ஸ்ட்ரீம் எண்டுன்னு சொல்லலாம். இவங்க ரொம்ப ஆக்டிவ், ரொம்ப எக்ஸ்ட்ரோவர்ட். இப்போ நாங்கள் ரெண்டு பேருமே ஆக்சுவலி எக்ஸ்ட்ரோவர்ட். ரொம்ப சீக்கிரம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவோம், ரொம்ப சீக்கிரம் எல்லாருக்கூடையுமே சோஷியலைஸ் ஆகும். இவங்க வந்து கொஞ்சம் செலக்டட் இன்ட்ரோவர்ட்னு சொல்லலாம். ரெண்டு பேருமே 90s கிட்ஸ். நாங்கள் இவங்க வந்து 2K கிட். ஓ அப்படியா? உங்களோட அவங்க வயசுல மூத்தவங்க. ஓகே. ஸோ அப்படி பார்க்கும்போது நாங்கள் நிறைய இந்த பழைய கதை, இந்த கேடிவி மூவிஸ், ராஜ் டிவி மூவிஸ் பற்றி இருக்கும். இவங்களுக்கு வந்து அனிருத்தே ரொம்ப பழைய ஆள் மாதிரி தெரிவாங்க. அனிருத் ஃபேன்லாம் கேட்டாங்கன்னா அவ்வளவுதான். அப்போ நாங்க கேட்போம், எம்எஸ்வி இப்போ தேவாலாம் நீங்க உங்களுக்கு எப்படி ரிலேட் ஆகும் உங்களுக்கு அப்படின்னு கேட்கும்போது, அப்படியா அப்பெல்லாம் இருந்தாங்களா அப்படின்ற மாதிரி இருக்கும். இவங்களுக்குலாம் ரஜினி படமே பிளாக் அண்ட் ஒயிட் தான். ரொம்ப எக்ஸாஜரேட் பண்றாங்க. அவ்வளோ இல்லை. அந்த மாதிரி இருக்கிறப்போ சம்ஹவ் நான் கொஞ்சம் நடுவில் இருந்து ரெண்டு சைடு மேனேஜ் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட் தான் சொல்லலாம். ஆக்சுவலி அரேஞ்ச் தான் இது. ஃபஸ்ட் டைம் போய் பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சிருச்சு அப்படிங்கிறப்போ அது இன்னும் அப்போ தான் எனக்கு என்ன தோணுச்சு, கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த பொண்ணை பார்த்துருந்து லவ் மேரேஜாக கொண்டு போயிருந்துக்கலாமோ அப்படின்ற ஒரு தாட் எனக்கு இருந்துச்சு. ஓகே. ஸோ ஆல்மோஸ்ட் நாங்கள் இதை லவ் மேரேஜாக தான் பார்க்குறோன்னே சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. ஃபேமிலியை பொறுத்தளவுக்கு அரேஞ்ச் மேரேஜ், உங்களை பொறுத்தளவுக்கு லவ் மேரேஜ். அந்த டவுட் எல்லாருக்கும் இருந்துச்சு. ஏன்னா எங்கள் ஸ்கூல் ஜூனியர், அதே மாதிரி வீடு இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் தள்ளி தான் இவங்க வீடு. ஸோ எல்லாருக்கும் எப்படி இப்போ இவங்களை மாப்பிள்ளை எங்கன்னு கேட்டாலும் இந்த பக்கத்து தெருவுதான்னு சொல்கிறதும், என்ன பொண்ணு எங்கன்னு கேட்டாலும் பக்கத்து தெருவுதான்னு சொல்கிறதும். அப்போ நிறைய பேருக்கு என்ன டவுட்னா, இது வந்து ஷோரா லவ் மேரேஜ் தான், அரேஞ்ச் மேரேஜ் கிடையாதுன்ற மாதிரி இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் எங்களுக்கு நிறைய விஷயத்துல ஒத்து போச்சு. ஸோ அதுதான் இது அரேஞ்ச் கம் லவ்வா கொண்டு போனது. கல்யாணம் ஆகி நான் ஃபர்ஸ்ட் டே அவங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமே வந்துட்டு எனக்கு ஒண்ணுமே புரியல. யார்கிட்ட என்ன கேட்கணும், எதை செய்யணும், எதுவுமே தெரியல. அவங்க இருந்தது ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. எதுனாலும் அவங்கள்ட்ட கேட்டு பண்ணிட்டு, இப்போ நான் எந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டேன்னா, ஏதாச்சும் இப்போ ட்ரிப்பு நாங்கள் பிளான் பண்ணுறோம், போகிறோம் வரோம்னாக்கா அக்கா வந்தா சொல்லுங்க நான் வரேன். தெரியாதுல்ல, இன்ட்ராக்ட் பண்ணது இல்லை, புதுசுன்றதுனால சரி அக்கா எனக்கு ஏற்கனவே தெரியும் அப்படின்னால அவங்க இருந்தா ஒரு தைரியம். ஆமா, நானும் நிறைய டைம் சொல்லிட்டேன், அத்தாச்சின்னு கூப்பிடுங்க இல்லை அண்ணின்னு கூப்பிடுங்க, எப்படி வேணா சொல்லிட்டேன், இல்லை அக்கான்னு தான் சொல்லுவாங்க. அது ஒரு பாண்டிங் இல்லையா, அக்கா சிஸ்டர் அப்படின்றது. ஸோ இது வெளியில யாருக்காவது கன்ஃபியூஷன் வந்திருக்கா? நீங்க அக்கான்னு சொல்லும் போது ஆக்சுவலா பார்க்கவும் கொஞ்சம் சிமிலரா இருக்கிற மாதிரியே இருக்கு. ஸோ அப்படி யாராவது கேட்டிருக்காங்களா உண்மையிலேயே நீங்க அக்கா தங்கச்சியா இல்லை அண்ணி நாத்தனாரா அப்படின்னு? அவ்வளோ கேட்டது இல்லை. ஏன்னா போஸ்டே போடும்போது அண்ணி நாத்தனார் அப்படி போடுறது, அண்ணி நாத்தனார்னு வரப்போ சண்டை போட்டிருப்பாங்க அப்படின்னு போறப்ப இப்ப ட்ரெண்டே ஜாலியா இருக்கிறதுனால நாங்க அதுக்கு மேல ரொம்ப ஜாலியா இருப்போம். ஸோ அதனால எல்லாருக்கும் தெரியும், ஓகே அண்ணன் ஒய்ஃப் இவங்க ரெண்டு பேரும் செம்ம ஜாலியா க்ளோஸா இருக்காங்க. அண்ணி நாத்தனார்னாலே ஒரு சின்ன சின்ன ஃபைட் அப்படின்றது பொதுவா இருக்கும் இல்லையா? எந்த இடத்துல நம்ம அண்ணி நாத்தனாரா மாறிடவே கூடாது, அந்த சிஸ்டர் பாண்டிங்லேயே இருக்கணும். ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறமா வர்றதுக்கு முன்னாடியே உங்களுக்கான தாட் எப்படி இருந்திருக்கு? இது வரைக்கும் அவ்வளோ பிரச்சனை வரும்னு எனக்கு தோணுனதே இல்லை. நான் எதுனாலும் அவங்கள்ட்ட ஷேர் பண்ணுவேன். இல்லை இவரை பத்தியே எனக்கு ஏதாவது இவர் இப்படி பண்றாரு அப்படிலாம் கூட நான் சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட் இங்கே போகும், அதுக்கப்புறம் இங்கேயே மேக்ஸிமம் சால்வ் ஆயிடும். இல்லைன்னா அம்மா கிட்ட போற, அது வந்து எஸ்கலேஷன் ஃபைனல் லெவல். அங்க போகிறதுக்குள்ள நான் இங்கே சரி பண்ணிக்கிட்டேன்னா இங்கே முடிஞ்சிடும். உங்களை பத்தி மெயினா இவங்க அங்க கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. உல்டாவா இருக்கு. இப்போ நாத்தனார் பத்தி ஹஸ்பண்ட் கிட்ட தானே கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. இங்க கம்ப்ளைண்ட் போயிட்டு ஏன் இப்படி மெய்யழகன் ஆக்சுவலி என் பேரு, ஏன் மெய் இப்படி பண்ற அப்படின்னு கேட்குறப்போ ஓகே கரெக்ட் தான். ஆக்சுவலி எப்படின்னா எங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு பாண்ட் இருக்கும். நாங்கள் அந்த சின்ன வயசுலேருந்து ஒன்றா இருந்தது. ஆக்சுவலி அவங்களுக்கு வந்து சிங்கிள் சைல்டு அவங்க. ஸோ அந்த சிப்ளிங்ஸ் அந்த இது இல்லாமல் இப்போ ஒரு அக்கா கிடைச்ச மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீல்.
இப்போ எங்க வீடு எப்படி இருக்குன்னா ஒரு 3 பேர் ஒண்ணா பிறந்து வளர்ந்துருந்தா எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிற இது மாதிரி தான் போகுது. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இவங்க பொண்ணு பார்த்துட்டு வரும்போதோ இல்ல வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் எந்த விஷயங்கள் உங்களுக்கு இவங்களை பார்க்கும்போது புதுசா தெரிஞ்சு? அண்ணா கூட இருக்க பாண்டுமே நம்மளுக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வந்துருமோன்ற பயம் இருந்தது. ஒன்ஸ் கல்யாணம் அந்த ட்ரெஸ் எடுக்க போறோம், அடிக்கடி மீட் பண்ண 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 எங்களுக்கு இருக்க பாண்ட் வந்து ஒரு இன்டர்வியூக்காக சென்னை வந்திருந்தேன், அவங்க கூட ஸ்டே பண்ண சான்ஸ் கிடைச்சிச்சு மேரேஜ்க்கு முன்னாடியே. அப்போ நாங்க ஒரு கதை நல்ல ஒரு ஸ்கூல் ஜூனியர்லாம் எனக்கு இருக்காங்க, அந்த மாதிரி ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நிறைய கதை பேசணும், நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். அவங்க என்னை பார்த்துக்கிட்ட விதம், அதனால கல்யாணத்துக்கு முன்னாடியே செம க்ளோஸ் ஆகிட்டோம். எதனாலும் இப்போ வீட்டில் சொல்றதுக்கு முன்னாடியா இருக்கட்டும், அவங்களுக்கு எது மாதிரிலாம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அப்படின்றதான் நான் யோசிச்சு எல்லாமே செட் பண்ணி வைக்க ஆரம்பிச்சிட்டேன். இவங்களோட அந்த மீட்டிங் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. என்னன்னா ஃபர்ஸ்ட் இவங்க கூட நான் அதுவும் ஒரு ஐடியாவில் இருந்தேன். நமக்கு கல்யாணம் பண்ணி வரவங்க வந்து ஃபேமிலி கூட நல்லா அடாப்ட் ஆகிடணும் அப்படின்றது ஃபர்ஸ்ட் தாட்டாக இருந்துச்சு. அதில் அப்பா அம்மா கூட கூட ஓரளவுக்கு இது ஆயிடுச்சு, செட் ஆயிடுச்சு. இவங்க கூட பேசுறதுக்கான ஸ்பேஸே இல்லை. அப்பா அம்மா கூட ஓரளவுக்கு பார்த்தோன்னே ஓகே அப்படிலாம் சொல்லிட்டாங்க. பட் இவங்களுக்கு வந்து ஒரு ஆஃப் மைண்டடாக இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. அப்போ ஏதோ ஒரு டைம் ஒன்று வேணும், இவங்க 2 பேரும் மீட் நாங்கள் இருந்தாலும் ஓகே 2 பேருமே அந்த டீசென்சி மெயின்டைன் பண்ணுவாங்க, பேசிக்க மாட்டாங்களேன்னு ஒன்று இருந்துச்சு. ஸோ அந்த இன்டர்வியூ அந்த மீட்டிங் வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. அதுக்கப்புறம் தனியாக ஃபோன் பண்ணி ஏய் சூப்பராக பேசுகிறாங்கப்பா, எனக்கு பிரச்சனை இல்லைப்பா அப்படிலாம் சொன்னோன்னே ஓகே இன்னொரு செக்கும் நம்மள மாதிரி தான் இருக்காங்க, பயப்பட தேவையில்ல, நம்மள மாதிரி தான் இருக்காங்க, ஜெல் ஆயிடுவாங்க அப்படின்ற மாதிரி தோணுச்சு. நான் யோசிச்சது அதுதான், ஒரு நாத்தனார் இருக்காங்க, சரி ஓகே அப்போனாலே ஒரு வில்லங்க தான் போல அப்படின்னு நான் நினைச்சேன். அதுக்கப்புறமா தான் ஒரே ஸ்கூல், எங்களுக்கு 3 பேருமே ஒரே ஸ்கூல்ல அங்கே படிச்சது. அதனால அந்த ஸ்கூல் கதை அது இது எல்லாம் பேசி நாங்கள் வந்துட்டு ஒரே ஸ்கூல்னாலேயே அது ஏன்லாம் தெரில ஒரு மாதிரி நல்லா கனெக்ட் ஆயிட்டோம் நாங்க. இவங்க 2 பேர் பண்ற அழிச்சாட்டியம் எது உங்களால தாங்கிக்கவே முடியல? இவங்க 2 பேர் பண்றதுமா, ஆக்சுவலி திடீர்னு ஒரு சிரிக்கிற சத்தம் கேட்கும் பாருங்க வீட்டில். அது வந்து சிரிக்கிற சத்தமா இல்லை ஏதோ நடந்து கீழே கீழே விழுந்துட்டாங்களா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். மாடியில் கேட்கும், கீழேருந்து நல்லா பதறிட்டு போயிருக்கேன், இப்போ போகிறதில்ல தெரிஞ்சிருச்சு அது அப்படி சவுண்ட் கேட்டு எல்லாம் போய் பார்த்தா ஒன்றும் இல்லை, சிரிச்சு பேசிட்டு இருப்பாங்க. இந்த ஆக்சுவலி இந்த ஸ்கூலில் வந்து கிள்ளி கிள்ளி விளாண்டுப்பாங்கல்ல, அந்த மாதிரி அடிச்சுக்கிறது, இதை நாங்கள் கூட அப்படி பண்ணிக்கிட்டோம் மோஸ்ட்லி. அதெல்லாம் எனக்கு புதுசாக இருந்துச்சு. ஆக்சுவலி இப்போ நானுமே பிரதர் சிஸ்டர்னால இந்த 2 சிப்ளிங்ஸ் ஒரே ஜெண்டரில் இருந்தால் எப்படி இருக்கும்னு எனக்குமே தெரியாது. ஓகே 2 பொண்ணுங்க வீட்டில் இருந்தால் அப்படி இருக்கும், இல்லை 2 பசங்க அப்படி இருந்தாலுமே தெரியாது. ஏன்னா என் ட்ரெஸ்ஸை அவள் ஷேர் பண்ண முடியாது, அந்த எல்லாமே தனித்தனியாகவே இருந்துச்சு. இவங்க வந்து இப்போ இவங்க போட்டிருக்க டிஷர்ட்டு 2 நாள் கழிச்சு இவங்க போட்டுட்டு வருவாங்க ஒரு இதுக்கு. அந்த அதில் பார்த்தீங்கன்னா இது யாரோடதுன்னு ஃபஸ்ட்டு தெரியாது. ஃபுல் அண்ட் ஃபுல் இவங்க அந்த ஷேர் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் பாசிட்டிவாக இருந்துச்சு. இப்போ அது நமக்கு ஒரு அண்ணன் இருந்திருக்கலாமோ, தம்பி இருந்திருக்கலாமோ அப்படின்ற மாதிரி ஒரு தாட் இருந்துச்சு. என்னென்ன டிப்ஸ்லாம் கொடுத்துருக்கீங்க நீங்க? இது வரைக்கும் உங்க அம்மாக்கே தெரியாத டிப்ஸா கூட இருக்கலாம். இன்னைக்கு அதான் மெயினாக அந்த வீடு க்ளீன் பண்ற வேலை. அவங்களுக்கு வந்து காலையிலே குளிச்சுட்டு வந்துட்டு தலை குளிச்சுட்டு வந்து சாமி கும்பிட்றது, விளக்கேத்துறது, இந்த மாதிரிலாம் பண்ணால் ரொம்ப பிடிக்கும். டக்குன்னு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிடுவாங்க. அதே மாதிரி வேற என்ன சொல்லலாம், குக்கிங்ல ஹெல்ப் பண்றது, போயிட்டு அவங்க பக்கத்துல சும்மா நின்னாலே அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இல்ல காய் கட் பண்றது இவங்க பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க, சும்மா வந்து இவங்க பக்கத்துல நின்னாலே அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே அட்லீஸ்ட் பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா ஆல்ரெடி இவங்க என்ன பண்ணாலும் அவங்க பாசிட்டிவா தான் எடுத்துப்பாங்க. அது எனக்கு சப்போர்ட் பண்றதை விட இப்ப எப்படி சப்போர்ட்னா, நீ ஏதாவது போய் சொல்லி கொடுத்து என் மருமகளை மாத்திராத அப்படின்னு நிறைய சண்டையே இங்க. எப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க ஆக்சுவலி நல்லா தான் இருக்கு, நீ போய் சொல்லி கொடுத்து அதை மாத்தாத அப்படின்னு சொல்லுவாங்க. கடைசியில போனா 2 பேருக்கு நாங்க சப்போர்ட் தான் பண்ணிட்டு இருந்திருப்பேன். ஏன்டா நம்ம இதுல போய் இன்வால்வ் ஆனோம், நான் படிக்க உங்களை சேர்த்து வச்சேனா அப்படின்ற மாதிரி அதேதான் எக்ஸாக்டா நடக்கும். நீங்க நினைச்சிருக்கீங்களா இப்படி ஒரு அண்ணி நாத்தனார் பாண்டிங் இருக்கும் அப்படின்ட்டு? எப்படி இது நடந்துச்சு உங்களுக்குள்ள? ஆக்சுவலி நான் எக்ஸ்பெக்டே பண்ணல இப்படி இருக்குன்ற மாதிரி இல்லை. நான் எப்படி யோசிச்சேன்னா, வந்தோடனே 2 தனி ஃபேமிலியாக செப்பரேட் ஆகுன்ற மாதிரி நினச்சோம். இது வந்து சிஸ்டரோட ஃபேமிலி ஆகிடும், அப்புறம் என் ஃபேமிலி ஆகிடும், எங்கள் 2 பேரும் காமனாக எங்கள் அப்பா அம்மா அவங்க அப்பா அம்மா அப்படின்ற மாதிரி தான் இருக்குன்னு நினச்சேன். பட் நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ண, இப்போ எப்படி இருக்குன்னா அந்த ஒரு கூட்டு குடும்பமாக இருக்கிற அந்த ஃபீல் வருது. ஸோ நாங்கள் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே அந்த பெருசாக தாத்தா பாட்டி பெரியம்மா பெரியப்பாவோட கனெக்ட் இல்லை. விச் மீன்ஸ் ஊருக்கெல்லாம் போவோம், இந்த ஒரு வீட்டில் இருந்து பழகின அந்த அட்மாஸ்ஃபியர் இல்லை. பட் இப்போ வந்து வீட்டில் இந்த கலகலன்னு நிறைய பேர் இருக்கிற மாதிரி அந்த இது நல்லா இருக்கும். நான் கொஞ்சம் ஒர்க்கஹாலிக், நான் வந்து நிறைய எப்போ பார்த்தாலும் லேப்டாப் எடுத்து வச்சுட்டு ஒர்க் பண்ணோம் அப்படின்றது. அதுதான் அதனாலேயே வந்து நானும் அவங்களும் ரொம்ப கனெக்ட் ஆனோம். இப்போ நாத்தனார் சொன்னாங்க எனக்கு இப்போ மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிருக்கு அப்படின்ட்டு. இப்போ இங்க இருந்து நாத்தனார் மேரேஜ் ஆகி போயிட்டாங்கன்னா எவ்வளவு தூரம் நீங்க அவங்கள மிஸ் பண்ணுவீங்க? இல்ல எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 கிலோமீட்டர் தான் மிஸ் பண்ணுவேன் நினைக்கிறேன்.
ஆமா, அது நான் கூட ஏதோ எமோஷனலா சொல்லுவாராங்க. இல்ல ஆக்சுவலா இருந்தேன் ரொம்ப எமோஷனலா. நீ கல்யாணம் போயிட்டு பண்ணிட்டு போயிட்டேன்னா என்னக்கா பண்ணுவேன் அப்படிலாம் நான் பேசியிருக்கேன். கல்யாணம் ஆகி வந்த புதுசுல நீங்க இல்லைன்னா நான் என்னக்கா பண்ணுவேன் இந்த வீட்டுல அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரொம்ப கேட்டு, நீங்க வந்து நம்ம ஊர்லயே தஞ்சாவூர்லயே நீங்க மாப்பிள்ளை பார்த்துக்கோங்க, நீங்க இங்கேயே இருங்க, என் கூடயே இருங்க அப்படின்லாம் சொன்னேன். அண்ணி வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னக்கூட்டி வீட்ல என்னென்ன விஷயங்கள் இருந்துச்சு, அவங்க வந்ததுக்கு அப்புறம் இது இல்ல இந்த மாற்றங்கள் எங்க வீட்ல வந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஏதாவது? நாங்க ஃபர்ஸ்ட் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி நான் அவங்க கிட்ட கேட்ட ஒரே டிமாண்ட் இதுதான். இப்போ நான் எந்த அளவுக்கு அண்ணா கூட இருந்து சப்போர்ட்டிவா இருக்கும். இப்போ எப்படின்னா அண்ணா வந்து ஒரு மேபி அவனுக்கு தம்பியும் அண்ணனும் இருந்திருந்தா எந்த அளவுக்கு ஒரு சப்போர்ட் இருந்திருக்குமோ அந்த மாதிரி நான் இருக்கணும்னு எப்பயுமே நினைப்பேன். நானும் பிளேயர், அத்லெட்டிக்ஸ் ஃபுட்பால் பிளேயர் அந்த மாதிரி எல்லாமே பண்ணிருக்கேன், வெயிட் லிஃப்டிங்லாம். ஸோ ஸ்போர்ட்ஸோட இம்பார்ட்டன்ஸ் எனக்கு கொஞ்சம் தெரியும்னால எங்களோட அகாடமின்றது ஒன்று உருவாக்கும் போது நான் அவனுக்கு பெரிய சப்போர்ட்டிவா இருந்தேன். பட் வரப்போற ஒய்ஃபும் அந்த மாதிரி இருக்கணும். இப்போ நாங்கள் ஸ்டிக்ஸ்லாம் கையில வந்து வண்டியில உட்காந்து கேரி பண்ணிட்டு போவோம், இதெல்லாம் பண்றப்ப எங்களுக்கு சண்டை வரும். சும்மா ஸ்டிக் வச்சு இடிக்காம கொண்டு வா அப்படின்னு சொல்லுவான். நான் சொன்னாலும் உன் பொண்டாட்டி வந்து எப்படி தூக்கிட்டு வரான்னு நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நாங்கள் நிறைய இது மாதிரி பண்றப்ப அவங்களும் இந்த விஷயத்துல இவ்வளவு நிறைய இன்வால்வ்டா இருக்கணும்னு நான் எதிர்பார்த்தேன். பட் அவங்களுக்கு இருக்கு இன்னும் என் அளவுக்கு, ஏன்னா ஃபுல் ஃபிளெஜ்டா எடுக்கலையோ அது ஒண்ணுதான் நான் இன்னும் அவங்க கிட்ட ரொம்ப மிஸ் பண்ற விஷயம். அப்படின்னா எப்படி சாட்டிஸ்ஃபைடா நான் கல்யாணம் பண்ணி போகணும்னா அவங்க அதை ஃபுல் ஃபிளெஜ்டா எடுத்துட்டாங்கன்னா எனக்கு இன்னும் ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அந்த ரிசப்ஷனுக்கு வந்து எல்லாம் டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, சிலம்பம் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சேர்ந்து டான்ஸ் பண்ணாங்க, எல்லாம் பண்ணாங்க. பட் நான் அதுலலாம் போய் பண்ணல. இவங்களுக்கு போய் சிலம்பம் சொல்லி கொடுத்து இவங்க ரிசப்ஷன் அன்னைக்கு சிலம்பம் பண்ணா எல்லாருக்கும் வேற லெவல் சர்ப்ரைஸா இருக்கும்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு போயிட்டு இவங்களுக்கு சிலம்பம் சொல்லி கொடுத்து இவங்க ரிசப்ஷன்ல சிலம்பம் பண்ணாங்க, சிலம்பம் பண்ணாங்க ஸ்டேஜ்ல மேரேஜ் ரிசப்ஷன்ல. அதனால எல்லாருக்கும் செம ஷாக்கு. எப்படி இவங்க அண்ணி பண்றாங்க, இது அரேஞ்ச் மேரேஜ் தானே, எப்படி இவங்களும் சிலம்பம் பண்றாங்க அப்படின்றத பெரிய டவுட் வந்தது. எல்லாரும் ஏதோ சிலம்பம் இதுல போய் தான் இவர் வந்து லவ் பண்ணிட்டு வந்துட்டாரு, அதனால வீட்ல மேரேஜ் பண்ணி வச்சிட்டாங்கன்ற மாதிரி இருந்தது. இவங்க ரெண்டு பேரு இப்போ லைக் ஜென்ரலா ஃபேமிலில நடக்கிற ஒரு விஷயமா இருக்கட்டுமே, ஆஃப்டர் மேரேஜ் உங்களோட ஒய்ஃபோட பிளே இருக்கு இல்லையா, ஸோ எந்தெந்த விஷயங்கள்ல உங்களுக்கு வந்து இவங்க இன்னும் வந்து வீட்டுக்கான மருமகளா இருந்துக்கலையோ, இன்னும் அவங்க வீட்டுல இருக்கிற ஒரு சிங்கிள் சைல்டாவே இருக்காங்களோன்னு உங்களுக்கு எந்தெந்த விஷயத்துல தோணுது? பெருசா அப்படி இல்லை, அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய விஷயங்கள்ல வந்து அவங்களாம் இன்வால்வ் ஆகி ஒரு சில சஜஷன் சொல்லும் போதெல்லாம் நான் கொஞ்சம் ஷாக்கா பார்ப்பேன். இவங்க இப்படி யோசிச்சிருக்காங்களே, இவங்கள பத்தி யோசிச்சிருக்காங்களே, சிஸ்டரை பத்தியா இருக்கட்டும், அம்மா ஒரு விஷயத்தை இப்படி எடுத்துக்குவாங்களோ, என்கிட்ட பேசும்போது வீட்டில் எல்லாரும் இருக்கும்போது ஒரு விஷயத்தை எழுந்து சொல்லும் போதுமே வந்து எனக்கு பரவாயில்ல, இவங்க ஆல்மோஸ்ட் வந்துட்டாங்க உள்ளார. இந்த 1 இயர் ப்ரொபேஷன் மாதிரி தான் வச்சிருந்தோம்னு வச்சுக்கோங்க. ஆக்சுவலி மேரேஜே 1 இயர் தான் ஆகுது. அதுக்குள்ளேயே அவங்க நிறைய விஷயத்துக்கு அவங்களா இன்வால்வ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் மேக்ஸிமம் புஷ் பண்ண மாட்டோம். இந்த சிலம்பம் கிளாஸ் ஆகட்டும், வாட் எவர், அவங்களா வந்து ஸ்டெப்ஸ் எடுத்து அதை பற்றிலாம் பேசும்போதே எங்களுக்கு ஹாப்பியாக தான் இருந்துச்சு. ஆக்சுவலி இட்ஸ் கோயிங் பாசிட்டிவ் வே, குட்டாக தான் இருக்குது. ஆக்சுவலா என்னன்னா ஒரு மல்டி பர்பஸான ஒரு ஆள், யங் சைல்டிஷ்ன்ற ஒரு பட்டம் வாங்கியிருக்காங்க, சிலம்பம் மாஸ்டர் வேற. ஸோ வெளியில இருக்கிறவங்க உங்க கணவரை பத்தி பேசும்போது உங்களுக்கு எவ்வளவு பெருமையா கர்வமா? எனக்கு நிஜமாவே ரொம்ப பெருமையா இருக்கும். ஈவன் சொல்ல போனா இவரோட வைஃப்னு சொல்றதுக்கே எனக்கு ரொம்ப ஹாப்பி, ரொம்ப பெருமையா இருக்கும். ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்ல முதற்கொண்டு நான் ஏன்னா அப்படிதான் வளர்ந்தோம், இப்படிதான் ட்ரெஸ் பண்ணணும், லெகின் போடக்கூடாது, ஜீன்ஸ் போடக்கூடாது, அந்த மாதிரிலாம் இருந்தது. ஏன்னா வீட்டுல அம்மா அப்பா வளர்ந்த ஒரு மைண்ட் செட் அப்படி வளர்க்கும் போது இவன் சென்னையில வந்து படிக்க ஆரம்பிச்சு எது கரெக்ட் தப்புன்றப்ப இவன் லெகின் போடுறது முதற்கொண்டு எனக்கு ஃபர்ஸ்ட் வாங்கி கொடுத்தது அவன் தான். அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்ல ஒரு ஈக்குவாலிட்டியா இருக்கட்டும், என்னை எப்படி கொண்டு வரது, வேலைக்கு வெளில போகணுமா, அவளை நம்பி விடுங்க, அவளால முடியும், நான் இங்கே பிளேஸ் ஆகிட்டேன் பண்ணணுவா, ஐடி ஃபீல்ட்லாம் போவே கூடாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லலாம் நான் இருந்தேன். இல்லை உன்னால் முடியும்னு சொல்லி நான் காலேஜ் செலக்ட் பண்ணுறப்ப நான் ஐடி படிக்க ஆரம்பித்தேன். அதே மாதிரி அப்பயும் நான் சொல்லேன், நான் ஐடி சும்மா உனக்காக தான் எடுத்திருக்கேன், நான் படிப்பேன், நான் கவர்மெண்ட் ஜாப் தான் போவேன், இப்படிலாம் சொல்கிறேன். இதுக்கு நான் பிளேயர், நான் போல்டாக இருக்கேன், டீம் ஹேண்ட்லிங் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் எனக்கு அந்த ஒரு இது இல்லை, வேற வெளியில் போகலாம், நம்மளால முடியுன்றதெல்லாம் இல்லை. அந்த சப்போர்ட்டும் அண்ணா தான் ஃபுல்லா. இல்ல மாஸ்டர் எனக்கே நடந்திருக்கு. இப்போ இந்த ஜீன்ஸ் இதெல்லாம் வந்து நான் அப்பா வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அங்க ஜீன்ஸ் லெகின்ஸ் எதுவுமே அங்க போடக்கூடாது. நானே இங்க வந்து தான் ஜீன்ஸ்லாம் போட்டுட்டு இருக்கேன். ஸோ அப்பாவுக்கு இப்போ கேட்குறேன், என்ன நீ இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் பண்ற, என் ஹஸ்பண்ட்க்கு இதுதான் பிடிச்சிருக்கு, அவ்வளோதான்.